நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நிறுவனங்களில் வாரத்துக்கு 5 நாள் பணியாற்றும் நடைமுறை அமுல். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. இலங்கை தமிழரசு கட்சியின் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக மாவை சேனாதிராஜாவையும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சாணக்கியனையும் களமிறக்க ஆலோசனை. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் பங்கேற்கும் 47 நாடுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது பிரேரணையை சமர்ப்பித்திருக்கிறது. சுமார் 5 லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய வேலை திட்டம். மியான்மரில் ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கு போலீசார் இன்று மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது 7 பேர் பலி. நிறுவனங்களில் வாரத்திற்கு 5 நாள் பணியாற்றும் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக தொழில் ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார். இதுபற்றி அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்தால் இதற்கு அனுமதி வழங்குவதற்கு தயார் என்று அவர் கூறினார். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. இதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி இருப்பதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். பரீட்சை நிலையங்களில் இன்று தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. பரீட்சார்த்திகளின் சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை குருநாகல் மலியதேவ முன்மாதிரி வித்தியாலயத்திற்கு கல்வி அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். பரீட்சை முடிவுகளை ஜூன் மாதத்தில் வெளியிட எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் கடந்த வருடம் நடைபெற்ற உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு அமைவாக செப்டம்பர் மாதத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவர். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் போது இலங்கை தமிழரசு கட்சியின் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவையும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனையும் களமிறக்குவதற்கு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. மாகாண சபை தேர்தலில் இளைஞர்களை களமிறக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கும் பிரேரணை மற்றும் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விசேட பேச்சுவார்த்தை நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வில் பங்கேற்கும் 47 நாடுகளுக்கு தமது கட்சியின் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். அவற்றில் 5 நாடுகள் தமக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். குறித்த 47 நாடுகளில் 21 நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக பலாங்கொட தேர்தல் தொகுதியின் இம்புல்பே தோரவல் கந்த பிரதேசத்தில் 3 புதிய பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. நிர்மாண பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாவல தெரிவித்தார். கிராமத்துடன் கலந்துரையாடலின் 3வது வேலை திட்டம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பலாங்கொட ராவணகந்த பிரதேசத்தில் இடம்பெற்றது. இதன்போது போக்குவரத்து கட்டமைப்பை அபிவிருத்தி செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு அமைவாகவே இந்த பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் விரைவாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை தயாராக இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும். நுவரெலியா, பூண்டுலோயா, நானுவோயா, கினிகத்தேன, வலப்பன, ரிக்கிலஸ்கட, புசல்லாவ, கித்துல்கல போன்ற நகரங்கள் இந்த வேலை திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் தொலைநோக்கு வேலை திட்டத்தின் பிரகாரம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன.
வெளிநாடுகள், அரசியல் கட்சிகள் அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்களின் தேவைக்கேற்ப அரசாங்கம் செயல்பட மாட்டாதென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காலி மாவட்ட இளைஞர் அணியின் ஏற்பாட்டாளர் புத்திக விக்ரமாதர தெரிவித்திருக்கிறார். அரசியல் ரீதியில் பழிவாங்கலுக்குட்பட்ட மக்களுக்கு விரைவாக நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். காலி கரந்தனியாவில் நடைபெற்ற இளைஞர் அணியின் கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் அலரி மாளிகையில் கூடிய மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நாடு பற்றிய தீர்மானங்களை மேற்கொண்டதாக புத்திக விக்ரமாதர தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைவாக தண்டனை கிடைக்க வேண்டியவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டார். கோவிட் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தில் தொழில்பேட்டைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு பூராகவும் 14 வர்த்தக வலயங்கள் உள்ளன. இது தவிர தொழில் கிராமங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. நாடு தழுவிய ரீதியில் 1700க்கும் மேற்பட்ட தொழில்பேட்டைகள் உள்ளன. இவற்றில் 5 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் கடமையாற்றுகிறார்கள். கோவிட் நெருக்கடி நிலை காணப்பட்ட போதிலும் கடந்த வருடத்தில் ஏற்றுமதி வருமானம் $8 பில்லியன் அண்மித்திருந்தது. தொழிற்சாலைகளில் கடமையாற்றும் ஊழியர்களின் பங்களிப்பினால் இந்த வருமானம் ஈட்டப்பட்டதாக அமைச்சர் கூறினார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை 31வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டிருப்பதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 35,000க்கு மேற்பட்டவர்களுக்கு நேற்று தடுப்பூசி ஏற்றப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. முல்லைத்தீவு துணுக்காய் பாலங்குளத்தை அபிவிருத்தி செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இக்குளத்தினை ஆழமாக்கி அபிவிருத்தி செய்வதன் மூலம் இரு போகங்களிலும் நெச்சிகை மேற்கொள்வதற்கு நீர்ப்பாசனம் வழங்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. உங்கள் கவனத்திற்கு பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கு போலீசார் இன்று மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதேவேளை மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரதான நகரங்களில் இன்று மக்கள் ஒன்று கூடி ராணுவ ஆட்சிக்கு எதிராக தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதன்போதே போலீசார் கண்ணீர் தாரை பிரயோகம் மற்றும் ரப்பர் குண்டுகளையும் வீசி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. இதேவேளை மியான்மர் ராணுவ ஆட்சியை கைவிட்டு ஜனநாயக ஆட்சிக்கு திரும்ப வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியிருக்கிறது. மெக்சிகோவில் இனந்தெரியாதோர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். லொரியொன்றில் சென்ற ஆயுததாரிகளே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜலிஸ்கோ மாநிலத்தில் குவாதலஜார பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. மெக்சிகோவில் அண்மை காலமாக படுகொலைகள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்கள் மிகுந்த கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 35 விளையாட்டு மைதானங்கள் புனரமைக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார். இதேவேளை ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் தலா 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கிராமிய மைதானங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்தியை எதிர்பாருங்கள். விளையாட்டுச் செய்திகள்.
இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிரான 4வதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டியிலிருந்து இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா விடுவிக்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக விடுவிக்கப்பட்டிருப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. சதர்ன் மோட்டார் விளையாட்டுக் கழகம் SLT மொபிட்டல் நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் 25வது மோட்டார் பந்தயம் நேற்று இடம்பெறுவதுடன் இன்றும் நடைபெறும். இது மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் இடம்பெறுகிறது. மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நேற்று இடம்பெற்றன. மோட்டார் கார் பந்தயங்கள் இன்று இடம்பெற இருக்கின்றன. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஆப்பிள் நிறுவனம் கடந்த 6 வருட காலப்பகுதிக்குள் சுமார் 100 நிறுவனங்களின் உரிமைகளை பெற்றிருப்பதாக அதன் பிரதான நிறைவேற்று அதிகாரி தெரிவித்திருக்கிறார். 3 அல்லது 4 வாரங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நிறுவனத்தின் உரிமையை பெறுவதாக அவர் கூறினார். ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குடைமையாளர்களின் வருடாந்த கூட்டத்தொடரின் போதே பிரதான நிறைவேற்று அதிகாரி இதனை குறிப்பிட்டார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. வடக்கில் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்திருக்கிறார். இதனை இலக்காக கொண்டு வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். வடமாகாண சுற்றுலா பணியகம் சர்வதேச சுற்றுலா சம்மேளனத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் முயற்சிகளையும் ஆளுநர் பாராட்டினார். பொருளாதார செய்தி கேட்டீர்கள். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. இரத்தினபுரி, காலி, மாத்தறை மாவட்டங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் சீரான காலநிலை நிலவக்கூடும். மத்திய சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிறுவனங்களில் வாரத்துக்கு 5 நாள் பணியாற்றும் நடைமுறை அமுல். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. இலங்கை தமிழரசு கட்சியின் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக மாவை சேனாதிராஜாவையும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சாணக்கியனையும் களமிறக்க ஆலோசனை. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் பங்கேற்கும் 47 நாடுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது பிரேரணையை சமர்ப்பித்திருக்கிறது. சுமார் 5 லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய வேலை திட்டம். மியான்மரில் ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கு போலீசார் இன்று மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது 7 பேர் பலி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.